இன்னைக்கு நடந்த 2 விஷயங்கள். முதல்ல வந்து ராஜபாளையம் சைடு ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃப். அவ வந்து செருப்பு போடும்போது கவனிக்காம செருப்பு போட்டிருக்காங்க. செருப்புக்குள்ள ஒரு பூச்சி இருந்திருக்கு, விஷப்பூச்சி. அது கடிச்சதுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ். மனுஷனுடைய லைஃப் எவ்வளவு சீக்கிரமா, எவ்வளவு ஈஸியா முடியுதுன்னு பாருங்க. நம்மளும் இத்தனை தடவை செருப்பை பார்க்காம போட்டிருக்கிறோம். அன்னைக்கு உயிரோட இருக்கணும் கர்த்தருடைய கிருபை. சாதாரண ஒரு செருப்புக்குள்ள இருந்த ஒரு பூச்சி, செருப்பை கவனிக்காம போட்டதுனால ஒரு 43, 44 வயசு தான் இருக்கும். பூச்சி கடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இறந்திருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கும் நம்ம வந்து இந்த உலகத்துல பறிப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். 2வது இன்னைக்கு வந்து தீபாவளி. தீபாவளியில கிறிஸ்தவர்களாகிய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களும் இல்ல. பொதுவாக பொதுமக்களாகிய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இன்னைக்கு ஃபுல்லா சென்னையில இருந்தீங்கன்னா, சென்னை பார்த்தா தெரியும். இன்னைக்கு ஒரு பனி மூட்டமாவே இருக்கும் நாளைக்கு காலையில பார்த்தீங்கன்னா. ரோடே கண்ணுக்கு தெரியாது. அவ்வளோ அந்த வெடியில உள்ள அந்த பட்டாசுல உள்ள அந்த புகை இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நாளைக்கு ஃபுல்லா அந்த இது அப்படியே புகை ஃபுல்லா இருக்கும். என்ன ஆகுது? நம்முடைய காற்று மாசுபடுகிறது. நம்முடைய ஏர் பொல்யூட் ஆகுது. நம்முடைய உலகம் வந்து ஏற்கனவே தாங்க முடியாத ஒரு உலகம். இதனால இன்னும் உலகம் வந்து இன்னும் கஷ்டப்பட போகிறது. இதில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கிறது வேணும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கலாம். பட் எதிர்காலத்தை யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனவே நம்ம எல்லாவற்றையும் நிதானிச்சு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது தகுதி, எது தகுதி இல்ல, எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம செய்யணும். ஸோ இன்னைக்கும் ஆஹ் ஒரு எனக்கு ஆண்டவர் சொன்ன 2, 3 விஷயங்களை நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரே செய்தியா இல்லாம 2, 3 விஷயங்களை நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது மத்தேயுல ஒரு மனிதன், ஒரு வாலிபன் வருகிறார். ஒரு வாலிபன் வந்து இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், "நல்ல போதகரே" அப்படின்னு. அப்ப இயேசு சொல்லுகிறாரு, "என்னை நல்லவன் என்று சொல்வானே, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர வேற நல்லவன் இல்லையே" அப்படிங்கிறார். அப்போ நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளை கைக்கொள் அப்படிங்கிறார். என்னன்னா அவன் என்ன சொல்றான்னா, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்ப என்ன சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் அப்படிங்கிறார். அப்ப அவன் என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்ல, கொலை செய்யாதிருப்பாயா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயா, பொய் சாட்சி சொல்லாத, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதோட பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு கற்பனைகள் எல்லாத்தையும் இயேசு சொல்றாரு. அப்ப அந்த வாலிபன் சொல்றான், இவைகள் எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் நான் கைக்கொண்டு வருகிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அப்போ இன்னொரு இடத்துல எப்படி இருக்கும்ல, இயேசு அவன் மேல அன்பு கூர்ந்து சொல்வாராம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிற. ஓகேப்பா, பரவாயில்ல, நீ சூப்பரா இதெல்லாம் ஃபாலோ பண்ற. ஆனா உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கிறது. நீ பூரணமா சற்குணனா இருக்கணும்னு விரும்புனா உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. என்ன செய்யறாரு அந்த வாலிபன்? அப்பொழுது அவரோ என்ன என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆண்டவரை ஃபாலோ பண்ண முடியறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் சொல்றான், நான் சிறு வயது முதல் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, பரவாயில்ல, நீ இவ்வளவு விஷயத்த செஞ்சுட்ட. நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நீ நினைச்சன்னா உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்து மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வான்னு சொல்ல இந்த வார்த்தை இந்த வாலிபனான ஜீரணிக்க முடியவில்லை. சில நேரங்களிலும் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இவ்வளவுதான் நான் உங்களை நேசிப்பேன். இதுக்கு மேல என்னால வந்து உங்களுக்காக எதுவும் பண்ண முடியாது. இவ்வளவு பண்றேன்ல அது எனக்கு போதும். இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை வந்து சொல்றோம். ஆனா டயலாக் மட்டும் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து உங்களுக்காக எத வேணா செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கேங்கிறத நம்ம டயலாக்ல சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எதையாவது ஒரு விஷயத்த மாத்து அப்படின்னு சொன்னாருன்னா நமக்கு வந்து இல்ல ஆண்டவரே அத மட்டும் மாத்த சொல்லாதீங்க. அத மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கணுங்க. ஒருவன் பூரண சற்குணன். நீங்க உண்மையாவே கரெக்ட்டா ஆண்டவருக்கு விரும்புற மாதிரி இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, எல்லாவற்றையும் விடுவதற்கு ஆயத்தமா இருக்கும்.
எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப வேண்டப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல இயேசு சொல்கிறார், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க விரும்பணும்னா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கண்ணை புடுங்கி போட்டுரு. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கைய உன்னை விட்டு புடுங்கி போட்டுரு அப்படின்னு நமக்கு புரியாது. அதை எப்படி கையை வெட்டிட்டா வர முடியும்? அதை எப்படி நம்ம கண்ணை புடுங்கி எரிந்து போட்டா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும்? இந்த வசனத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, உனக்கு நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாமல் சில காரியங்கள் உன்னை தடை செய்து கொண்டிருக்கிற சில மனிதர்கள். இந்த மனுஷன் இருந்தா உன்னால பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அந்த மனுஷனை கட் பண்ணு. ஒருவேளை சில வியாதிகளை ஆண்டவர் நம்ம லைஃப்ல அனுமதிச்சிருப்பாரு. ஏன் அனுமதிச்சிருப்பாரு? இந்த வியாதி இருந்தாதான்ப்பா நீ கொஞ்சம் நல்லவனா இருப்ப. நீ இந்த வியாதி எத்தனை பேர் ஜெபித்தாலும் அந்த வியாதி மாறாது. ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதன் மோகன் லாசரஸ். அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி அதுக்கு அற்புதம் நடந்திருக்கு. அவருக்கு குழந்தை கிடையாது. அப்போ எல்லாருக்கும் அவருக்கு என்னன்னா, இவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கு, எத்தனை பேருக்கு குழந்தை பிறகுது, ஆனா உங்க லைஃப்ல ஏன் குழந்தைய ஆண்டவர் தரல அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவார், அப்போ அவருக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்கல? ஏன்னா அவருடைய ஊழியத்துக்கு அவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவரால் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. இப்ப சில நேரங்கள்ல ஆண்டவர் சில குறைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதித்ததுக்கான காரணம், நீ நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு இந்த குறைகள் தான் உன்னை கொண்டு போக போகிறது. எல்லாம் எனக்கு வேணும். எனக்கு சில டைம்ல ஒரு கை இல்லாம ஏன் ஆண்டவரே என்ன படைச்சிட்டீங்க? ஏன் ஆண்டவரே இந்த கண்ணு சரியில்லை அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இதெல்லாம் அப்போ உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது. இதுதான் ஆண்டவர் மீன் பண்ணி சொல்றாரு. உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் எரித்து போடுப்பா. உன்னை ஏன் நான் சில விஷயத்த உங்க லைஃப்ல மாற்றாம வச்சிருக்கேன். சிலவருங்க நல்ல ஊழியம் பண்ணுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை தரித்திரத்திலே இருக்கும். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிச்சிருக்கவே மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க கடைசி வரைக்கும் ஒரு ஒரு ஏழையாவே இருக்கும். யோசிச்சு பார்த்திருக்கேன் நிறைய டைம். ஏன் கடைசி வரைக்கும் ஏழையாவே இருக்கிறாங்களே? இவங்க மூலமா எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் ஏழையாவே இருக்கிறாங்களே அப்படின்னு. இப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம், இவன் ஏழையா இருந்தாதான்ப்பா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஏழையா இருக்கிறதுனாலதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இவனுக்கு மட்டும் கொஞ்சம் காசை நான் கொடுத்துட்டேன்னா, காசை அன்னைக்கே அவன் பின்வாங்கி போயிடுவான். இவனுக்கு மட்டும் சில சுகத்தை நான் கொடுத்துட்டேன்னா, அந்த சுகம் கிடைச்சோன்னு அவன் பின்வாங்கி போயிடுவான். இவனுக்கு மட்டும் நான் இந்த விஷயத்த கொடுத்தேன்னா, அடுத்த நொடி அவன் என்னை விட்டு கிளம்பி போயிடுவான். அதனாலதான் சில மனிதர்கள் தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக சில குறைகளோடு சில விஷயங்களை கூடயே வச்சிருக்கிறார். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல ஆண்டவர் ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு ரீசன் எப்படியாவது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துடணுங்கிறதுக்காக தான் சிலதே இந்த தேவன் நம்ம லைஃப்ல அனுமதிக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய மோட்டிவ் என்னவா இருக்கணும்னா, எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடுத்துதான். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதுதான் நம்முடைய மெயின் மோட்டிவா இருக்கணும். அப்போ இன்னைக்கும் தேவன் உங்களை பல விதமாய் நடத்துகிறார் என்றால், பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல என்ன சொல்ல மன போராட்டங்கள், நிறைய வேதனைகள், நிறைய துரோகங்கள், நிறைய மனபாரங்கள், நிறைய சோகங்கள், நிறைய தோல்விகள், இதன் வழியாய் தேவன் நடத்துகிறார் என்றால், ஏன் நடத்துகிறார் என்றால், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மை கொண்டு போக போகிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு நித்திய ஜீவனுக்குள் நம்மை வழி நடத்தி கொண்டு போக போகிறது. நான் ஒரு பாட்டு பாடுவேன். எல்லா தோல்விகளுக்கும் நாதா நன்னி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு புரியுனா கூட இந்த தோல்வி உங்களை பக்குவப்படுத்தும். இந்த வேதனைகள், சில மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்து போன வேதனைகள், சில மனிதர்கள் உங்களை அற்பமாய் ட்ரீட் பண்ண வேதனைகள், இதெல்லாம் நம்மை ஆண்டவர்களை இன்னும் நெருங்கி சேர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் நித்திய ஜீவனுக்கும் கொண்டு போக போகிறது. எனவே கவலைப்படாதீங்க. தேவன் என் லைஃப்ல சில விஷயத்த எடுத்துட்டாரு, சில விஷயத்த தடுத்து வச்சிருக்கிறாரு, சில ஆசீர்வாதங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு தரலையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஏன் அப்படி வச்சிருக்கிறாரு, நீங்க இப்படி இருந்தாதாங்க ஆண்டவர்களை இருக்க முடியும், இப்படி இருந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியும் என்பதற்காகவே சில காரியங்களை நம்ம லைஃப்ல தடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் புலம்ப கூடாது. ஆண்டவரை ஏன் இப்படி தடுத்துட்டீங்க? அந்த வாலிபன் இயேசு இடத்துல வந்தாரு, நல்ல மனுஷன்தான், நல்லா இருந்தவர் தான். ஆனா என்ன, சில விஷயங்களை விட முடியவில்லை. இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை சரியா செய்யறோம்.
ஆனாலும் ஆண்டவர்ட்ட என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே இதை மட்டும் நான் வச்சுக்கிறேனப்பா, இதை மட்டும் நான் எப்படியாவது இதை மட்டும் நீங்க என்கிட்ட இருந்து எடுக்காதீங்க, இந்த ஒரு விஷயத்த நான் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லங்க, இன்னைக்கு கடைசி காலமாகி விட்டது. நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து இரவு 9 மணிக்கு ஒரு மெசேஜ் கேக்குறீங்க, காலைல 6 மணிக்கு ஒரு மெசேஜ் கேக்குறீங்க. டெய்லி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது, நம்ம டயர்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். அந்த சோர்வின் நிமித்தமாக, பலவீனங்களின் நிமித்தமாக ஆண்டவரை ஃபாலோ பண்றதை நம்ம விட்டுறக்கூடாது. எனவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், உயர்விலும் தாழ்விலும் மரணத்திலும் வாழ்விலும் அதே போல சுகத்திலும் துக்கத்திலும் நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஸோ நான் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கே சில டைம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறோம், உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சில மனிதர்கள் சோர்ந்து போவாங்க. ஆண்டவர் எத்தனை விஷயத்தை தான்ப்பா ஒரு நாள் செய்ய, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா நமக்கு ஐயோ அன்னைக்கு பொய்யே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும். இப்போ நமக்கு ஒரு டயர்ட் வரும். ஆண்டவர் என்னால எதையுமே ஃபாலோ பண்ண முடியலப்பா, எனக்கு ஏன்னா ஒரு விஷயத்த மாற்றுறதே பெரிய விஷயம். அன்னைக்குதான் இப்பதான் நீங்க வந்து புறங்கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உங்க வாயை அடக்கிட்டு வந்திருப்பீங்க. அதுக்குள்ள யாராவது உங்களை கோவப்படுத்துவாங்க, அவருக்கு கோவம் வந்துடும். புறங்கூற மாட்டீங்க, கோவம் வந்துடும். அப்ப யோசிப்பீங்க, இப்பதான் புறங்கூறுதலை நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன், அதுக்குள்ள என்ன வந்து கோவப்படுத்தி நான் கோவப்பட வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ உலகத்துல போராட்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும், நாங்களும் எச்சரித்து கொண்டேதான் இருப்போம். ஆனா நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுங்க. இந்த மெசேஜ் இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தான் மெசேஜ் இருக்கும். நான் ஒரு 5 நிமிடங்கள்ல முடித்து விடுகிறேன். என்றால் இந்த வாலிபனை குறிச்சு நான் யோசிக்கும் போது எவ்வளவு நல்ல ஒரு வாலிபன் பாருங்க. சின்ன வயசுலயே இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாரு. எல்லா கற்பனைகளையும் ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சில நேரங்கள்ல அப்படிதான், அந்த நிறைய விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்துல செக் வச்சிருவாரு. நிறைய விஷயத்துல கரெக்டா இருப்போம். நம்மளோட மோசமானவங்க எல்லாம் ஆண்டவர் இப்போ இருக்கிறதுல பேதுருவை கூப்பிட்டோ, இல்ல அங்க இயேசுடைய 12 சீஷர்களை யாரையாவது கூப்பிட்டு இந்த வாலிபன் மாதிரி நீங்க சின்ன வயசுல இருந்து கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னு கேட்ட யாராலும் இருந்திருக்க முடியாது. பேதுரு இருந்திருக்க மாட்டாரு, தோமா இருந்திருக்க மாட்டாரு, மத்தேயு இருந்திருக்க மாட்டாரு. எல்லாரும் ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் இயேசுவை பின்பற்றி போறாங்க. இந்த வாலிபனால முடியல பாருங்க. இந்த வாலிபன் இவ்வளவு விஷயங்களை செய்து ஒரே ஒரு விஷயத்துல கோட்டை விட்டுட்டார். அவனுக்கு என்னன்னா, நம்ம லைஃப்ல சிலர் சொல்லுவாங்க, என் லைஃப்ல நானே எல்லாவற்றையும் முடிவெடுத்து செய்தது, என் லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷத்தையும் நானா செதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பேதுரு அந்த வாலிபன் அளவுக்கு ஒரு நல்லவனா இருந்திருக்க மாட்டார். பேதுரு எல்லா கற்பனைகளையும் ஃபாலோ பண்ணிருக்கவே மாட்டார். ஏன், அவருக்கு கற்பனை கூட தெரியுமான்னு தெரியல. அப்படி இருந்தவர் தான். ஆனா பேதுருவால் இயேசுவை பின்பற்ற முடிந்தது, இந்த வாலிபனால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. ஏன் பின்பற்ற முடியலன்னா, பேதுருவுக்கு அந்த வாலிபன் அளவுக்கு சொத்து இல்ல. ஆண்டவர் பாருங்க, சில நேரத்துல நமக்கு சில விஷயங்களை கொடுக்காமல் வைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, நீ என்ன பின்பற்றி வரும்போது இதெல்லாம் உனக்கு தடையா இருக்கும்பா. இந்த வாலிபன் பத்தியா நல்லவன் தான், உன்னை விட நல்லவன் தான், உன்னோட அதிகமா ஜெபம் பண்றவன், உன்னை விட அதிகமா பைபிள் வாசிக்கிறவன், உன்னை விட அதிகமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவன். ஆனாலும் உன்னை மாதிரி ஆண்டவரை அவனால் பின்பற்றி வர முடியாது. காரணம் என்னன்னா, உன்னை ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே பிரித்தெடுத்திருக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்னமே உன்னை அவருக்கென்று அவர் பிரித்து எடுத்திருக்கிறார். எனவேதான் பேதுருவே, நீ சரி கிடையாதுதான், நீ நிறைய விஷயத்துல தவறுற ஆளுதான். ஆனாலும் நான் உன்னை விடக்கூடாது என்பதற்காக தான் சில விஷயத்த உனக்கு தரல. சில ஆசீர்வாதங்களை நான் தடுத்து வச்சிருப்பதுக்கு காரணம், அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்துருச்சுன்னா நீ என்னை பின்பற்றி வரமாட்ட. அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவ. உனக்கு சில நேரத்துல நீ விருப்பப்பட்டதை நான் தராம இருக்கிறேன்னா காரணம் என்னன்னா, நீ விருப்பப்பட்டதை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிருவ, என்ன குறைவா நேசிக்க ஆரம்பிச்சிருவ. அதனாலதான் சில நேரங்கள்ல நீ விருப்பப்பட்டதை நான் உனக்கு தரல. அப்படி இருக்கும்போது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்க மேல இருக்க அதீத அன்பினால, உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தினால சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நோ சொல்லி வச்சிருக்கிறார். நீ நினைச்ச மாதிரி நீ வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும்னு நினைச்சன்னா என்னை பின்பற்றி வர முடியாது. நீ நினைச்ச மாதிரி வாழ்வ, சந்தோஷமா இருப்ப, ஒரு உலக வாழ்க்கைக்குள்ள நீ போயிருவ. உன் வாழ்க்கையை நான் அசாதாரணமாக நடத்த வேண்டும் என்ற நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். எனவே நீ சோர்ந்து போகாத. இன்னைக்கு நீ போயிட்டு இருக்கிற பாடுகளை நான் அனுமதித்ததுதான், தேவன் அனுமதித்ததுதான். ஏனென்றால் நீ நித்திய ஜீவனுக்கு வரணுங்கிறதுக்காக.
இன்னைக்கு பாருங்க, நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? கிருபைன்னா என்ன? கிருபைன்னா நம்ம தப்பு செய்யும் போது நம்மள வந்து அந்த தப்ப மன்னிக்கிறது பேரு கிருபை கிடையாது. கிருபைன்னா என்ன தெரியுமா? நம்மள சில நேரங்கள்ல எப்படி சொல்ல? கிருபைன்னா சில நேரத்துல தண்டிக்கிறது ஆண்டவருடைய கிருபை தாங்க. நம்மள அடிக்கிறது, நம்மள லேட் பண்ண வைக்கிறது, சில விஷயங்களுக்கு நோ சொல்றது எல்லாமே கிருபை தான். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன்னா, ஒரு ஒரு குழந்தை சைக்கிள் நடு ரோட்ல தான் நான் சைக்கிள் ஓட்டுவேன்னு அடம் பிடிக்குது. இல்ல நான் அந்த டிராபிக்கான ஏரியால தான் சைக்கிள் ஓட்டுவேன்னு ஒருத்தன் அடம் பிடிக்கிறான். அவங்க அம்மா அந்த பையனை அடிச்சு நீ போக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுல தூக்கி கொண்டு போய் பூட்டி வைக்கிறது ஒரு கிருபைங்க. ஏன்னா அந்த சிறுவனுக்கு தெரியாது நம்ம ரோட்ல ஓட்டினா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு அந்த சிறுவனுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல நம்ம அப்படிதான் ஆண்டவர்கிட்ட போய் நான் இப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சு இழுத்து கொண்டு அடைச்சு வச்சிடுறாரு. அது ஒரு கிருபை. நம்ம கிருபைன்னா என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? நமக்கு கிடைக்கிற ஃபேவர், நம்மள வந்து எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் உயர்த்திட்டே இருக்கிறது, நமக்கு எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கிறது தான் கிருபைன்னு நினைக்கிறோம். இல்ல, சில நேரங்கள்ல நம்மை தண்டிப்பது அவருடைய கிருபை. சில நேரங்கள்ல நம்மகிட்ட கடினமாய் நடந்து கொள்வது அவருடைய கிருபை. சில நேரங்கள்ல அவர் நம்மை சில விஷயங்களை நமக்கு அடைத்து வைத்திருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுங்க. நமக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் நமக்கு பாடுகளாக தெரியும், கஷ்டங்களாக தெரியும். நான் அதெல்லாம் தேவனுடைய கிருபைன்னு எதிர்காலத்துல புரிந்து கொள்வீங்க. இன்னைக்கு விளக்கின காரியங்களை பின்னாடி நீங்க அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைங்கிறத புரிந்து கொள்வீங்க. எனவே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நோ சொன்னாருன்னா அதை குறிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நோ சொன்ன விஷயங்கள் நமக்கு புரியாது, ஏன் சொன்னாரு, ஃபியூச்சர்ல புரியும். எனவே தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்கிட்ட இது தரலையே அது தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பூரண சற்குணரா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, ஆண்டவர்ட்ட நீங்க கொடுத்த காரியங்களுக்கு எல்லாம் எனக்கு நல்லாதான்ப்பா இருக்குது, நீங்க எனக்கு ஒரு விஷயத்த தரலன்னா அது என்ன வந்து நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகாதுங்கிறதுக்காக தான் தரல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனவே நீங்க தராததை குறிச்சு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்க இந்த தந்ததுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பாருங்க. அதுதான் சரியான ஒரு வாழ்க்கை. நம்ம போயிட்டு என்ன நினைச்சிடறோம்னா, ஆண்டவர் எனக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு தர மாட்டேங்கிறாரு. மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்ல. இப்படியேதான் நம்முடைய வார்த்தைகள் குழம்பல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நம்மளும் நரகத்துக்கு போலாமா? அப்படி கிடையாதுங்க. அவனுடைய நித்திய ஜீவனை தரணும். அவனை விட மாட்டேன். சில நேரத்துல நான் ஃபோர்ஸ் பண்றேன்னா ரீசன், சில நேரத்துல நான் உனக்கு வேணான்னு மறுக்கிறேன்னா அதுக்கு ரீசனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அது நல்லது கிடையாது. அதனாலதான் இந்த பசங்க அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு, சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு பெற்றோர்கிட்ட சண்டை போடுவாங்க. பெற்றோரை வந்து கொலகாரியா பார்ப்பாங்க. நீ எனக்கு தர மாட்டேங்கிற, எனக்கு ஸ்நாக்ஸ் தர மாட்டேங்கிற, எனக்கு ஜங்க் ஃபுட் தர மாட்டேங்கிற, எனக்கு எனக்கு சிப்ஸ் தர மாட்டேங்கிறேன்னு அவங்களோட பேரண்ட்ஸை திட்டுவாங்க குழந்தைகள். ஆனா பேரண்ட்ஸ் கொடுக்க கூடாது. கொடுக்காம இருக்கிறது தான் பேரண்ட்ஸோடைய குணம். அந்த குழந்தை என்ன நினைக்கிறோம், என் பேரண்ட்ஸ், என் அம்மா ஒரு அரக்கி, எங்க அம்மா வந்து என்ன வந்து எனக்கு எங்க அம்மாவை எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லா வார்த்தையும் சொல்லுவாங்க. நான் ஒரு நல்ல பெற்றோரா இருந்தா என்ன சொன்னாலும் சரி, பசங்களுக்கு கெடுதியாக்குகிற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அதே போலதான் ஆண்டவரும். நீ என்ன போராடினாலும் சரி, என்ன அழுதாலும் சரி, என்ன காலை பிடிச்சு கெஞ்சினாலும் சரி, உங்கள் லைஃப அந்த விஷயம் உங்களை கெடுத்துரும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அது நிச்சயமா உங்களுக்கு அதை தரமாட்டார். உங்க மேல உள்ள கிருபை நிமித்தமாக அதை அவர் உங்களுக்கு தரமாட்டார். எனவே அவர் தராததை நினைச்சு அவரை போட்டு நீங்க வந்து ஏன்டவரை தரல, ஏன்டவர் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவர் தந்தது போதும், அவர் தராதது வேணாம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானது வாய்க்கட்டும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விட்டுங்க. விட்டதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னைக்கும் நீங்க மனதுல போட்டு கவலைகளை போட்டு வைத்துக்கொண்டு ஏன் ஆண்டவர் இது நடக்கல, ஏன் ஆண்டவர் இது நடக்கல, இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்துல விட்டுருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்க கவலைகளை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மன வேதனைகளை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை ஒரு டெம்பரரியா தடுத்து வச்சிருக்கலாம், எதிர்காலத்துல ஆண்டவர் மாற்றி தருவார். சோ இதெல்லாம் கிடைச்ச சூழ்நிலைகளை குறிச்சு சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் என்ன நேசிக்கிறதை விட்டுட்டாரோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபையினாலதான் சில விஷயங்களை செய்யாமல் வைத்திருக்கிறார். எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.